வெல்கம் டு டோஸ்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஷேர் மார்க்கெட் அனாலிசிஸ், ரெக்கமெண்டட் ஸ்டாக்ஸ் பார்த்துடலாம். மார்க்கெட் இப்போதைக்கு புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. டெக்னிக்கலாகவும் பார்த்தாலும் சரி, ஃபண்டமெண்டலாகவும் சரி. அதேமாதிரி ஃபெட் ரேட்டு ஹைக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. அது பேங்க் சைடு நல்ல புல்லிஷ் மூமெண்ட்டை கொடுத்துருக்கு. அப்புறம் நிஃப்டி நல்லா அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்டீலு, பவர், ஐடி செக்டர்ஸ் இதெல்லாம் நல்லா அப்வர்ட் மூமெண்ட். அதனால தான் நிஃப்டி ரீசெண்டாக நல்லா புல்லிஷ். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெட் ரேட் ஹைக்கு பாஸ் ஆனது ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட்டு தான். அதே நேரத்தில் இது நிஃப்டியும் ஃபாலோ பண்ணுது. நிஃப்டியும் ஏற்கனவே கிராஜுவலாக ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டிக்கு நல்ல சப்போர்ட்டு. ஸோ நியூஸ் சைடு இப்போதைக்கு எந்த நெகட்டிவும் வரல. ஸோ நெகட்டிவ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் அதுக்கேற்றாப்புல செக் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு. இது ரீசெண்டாக நல்லா ஹையர் ஹை எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ ரீசன்ட் ஸ்விங் ஹை மேலே கிராஸ் ஆச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். டார்கெட் ஃபஸ்ட்டு வந்து 97.95, டார்கெட் செகண்ட் வந்து 104.90. நெக்ஸ்ட்டு இந்தியன் ஆயில் கார்ப்பு. இது நல்லா புல்லிஷில் தான் போயிட்டுருக்கு ரீசன்ட் மந்த்ஸாக. இதோட ரீசன்ட் ஹையை கிராஸ் ஆச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா நல்லா வால்யூமோட ஹெல்த்தி கேண்டில். டார்கெட் ஃபஸ்ட்டு வந்து 130.45, டார்கெட் செகண்ட் வந்து 138.70. நெக்ஸ்ட் வந்து பவர் கிரிட் கார்ப். இது லாஸ்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா நல்லா ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஏன்னா நெகட்டிவ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகியும் அதை நல்லா ரிஜெக்ஷன் கொடுத்து நல்லா வால்யூமோட அதை பிரேக் பண்ணி அந்த ஹையோடு க்ளோஸ் ஆகிருக்கு. ஹையை தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவ் தான். லாஸ்ட்டு கேண்டில் ஹையை கிராஸ் பண்ணால் என்ட்ரி எடுத்துக்கலாம். டார்கெட் ஃபஸ்ட்டு வந்து 256.85, டார்கெட் செகண்ட் வந்து 274.80. தேங்க்யூ.